முடிச்சு விட்டாங்க போங்க மக்களை, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களை இப்படி பண்ணிட்டாங்க, சே இதுக்கு தான் ப்ரோ இந்த சேனலை நம்பவே கூடாது. ஏன்னா இப்படித்தான் ஏதோ ஒரு வேலையை பார்ப்பாங்க ப்ரோ. காலையில இருந்து தண்ணி பழத்துக்கான எவிக்ஷனை பத்தி பயங்கரமான நியூஸ் வந்துட்டு இருந்து, இருந்தாலும் அதை பத்தி நான் ஏன் வீடியோ பண்ணாம இருந்தேன்னா, லாஸ்ட் வீக் இதே மாதிரி தான் ரம்யா எவிக்ட்னு சொல்லிட்டு ஷூட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பாதியில பிரவீன் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி நடத்திட்டாங்க ப்ரோ. தண்ணி பழத்துக்கு ஓட்டுகள் இருந்துச்சாம் ப்ரோ. தண்ணி பழத்துக்கு பயங்கரமான ஓட்டுகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி பழத்தை ஓட்டின் அடிப்படையில் எவிக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. எனக்கு இதை கேட்டேன்னு ஒரு மாதிரி மனசு உடைஞ்சிட்டு, நாங்க காலைல இருந்து எவ்வளவு ஆர்வமா இருந்தோம் தெரியுமா, வெடிலாம் போடணும்னு சொல்லி ஐடியா போட்டுருந்தோம். மக்கள் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜே போட்டிருந்தாங்க, ப்ரோ நான் பணம் அனுப்புறேன் ப்ரோ, 5000 வாழை போடுறோம் 10,000 வாழை போடுறோம்னு சொல்லிட்டு மக்கள் வெடி போட ரெடி ஆயிட்டாங்க. பட் கடைசி நேரத்தில் ஓட்டுகள் இருந்துச்சு, அது இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா, ஓட்டின் அடிப்படையில் தூக்கலையா, ரெட் கார்டு தண்ணி பழத்தோட நடவடிக்கை சரி இல்லைன்னு தூக்கிட்டாங்களாம் ப்ரோ. தண்ணி பழம் வீட்டுக்குள்ள நடந்துகிட்ட விஷயங்கள், பேசின விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போடாங்கிட்ட அப்படின்னு தூக்கி வெளியே தூக்கி போட்டுட்டாங்க தண்ணி பழத்தை. அம்பிட்டுதான் गाइस, தண்ணி பழம் உருண்டு வெளியே வந்து விட்டது. இதுக்கப்புறம் தண்ணி பழத்தை எப்படி சதைக்கணும், எப்படி உருட்டணும், எப்படி ஜூஸ் போடணும், எல்லா விஷயத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. கண்டிப்பா மக்கள் இது உங்களுக்கே தெரியும். ஆனா கண்டிப்பா தண்ணி பழம் ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்னா வீட்டுக்குள்ள அவர் பேசின விஷயங்கள் அப்படி நிறைய விஷயங்கள் ப்ரோ, தேவையில்லாத வார்த்தைகள். முக்கியமா கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல அவர் பேசின விஷயங்கள்லாம் நிறைய தப்பு. ஊர் பேர் எடுத்து பேசினது, கானா பத்தி பேசினதெல்லாம் ரொம்ப தப்பு. கண்டிப்பா அதுக்கு உண்டான விஷயத்தை அவர் அனுபவிப்பாரு. இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கும் ப்ரோ, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஏன்னா சேதனன் ஒரு மாதிரி ஃபயர் மோட்ல இருக்காப்ல. நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், சேதனை பழைய மோட்ல வந்துருவாரான்னு சொல்லிட்டு. ஆனா சேதனை ஃபயர் மோட்ல வந்து எல்லாரையும் வச்சு கரிச்சு எடுத்திருக்காப்ல. தண்ணி பழத்துக்கான எவிக்ஷன் அப்படிங்கிறது உண்மையாவே நல்லா இருக்கும். சரி ஓகே, தண்ணி பழத்துக்கான எவிக்ஷன் வச்சாச்சு. தண்ணி பழம் எவிக்ட் ஆனதால வீட்டுக்குள்ள ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுமா, கண்டென்ட் ஏதாச்சும் பற்றாக்குறை ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது ப்ரோ. தண்ணி பழத்தை விட மோசமான ஒரு நபர் இப்ப வீட்டுக்குள்ள இருக்காங்க. அது யார் அப்படிங்கறத ரொம்ப டீடைலா சொல்றேன். தண்ணி பழம் எவிக்ட் ஆகும்போது வீட்டுக்குள்ள யார் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சரி ஓகே, மொத்தமா பாத்துடலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா இப்படியே நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோன்னு ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழ இருக்க ஹைப்பையும் தட்டி விட்டுருங்க. சரி ஓகே, கண்டென்ட்க்குள்ள போயிடலாமா? சோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ப்ரோ, தண்ணி பழத்துக்கு ஓட்டுகள் இருக்காது. எனக்கு முன்னாடியே தெரியும் தண்ணி பழத்துக்கு ஓட்டுகள் இருக்கு. தண்ணி பழத்தை விட ஓட்டுகள் இல்லாத ஆட்கள் வீட்டுக்குள்ள இருக்கத்தான் செய்றாங்க. ரம்யா, அரோரா, அப்புறம் அவங்க பேர் என்ன, சுபிக்ஷா, இவங்களுக்குலாம் தண்ணி பழத்தோட ஓட்டுகள் கம்மியா தான் இருக்கு. ஆனா தண்ணி பழத்தோட நடத்தை சரியில்லை. ஓகேவா, தண்ணி பழம் நடந்துக்கிற விஷயம், பேசுற விஷயம், இது எல்லாமே தப்பா இருக்கு. அதனால கண்டிப்பா சேனல் வந்து தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நேத்து நைட்ல இருந்தே சொன்னேன். நீங்க தான் நிறைய பேர் நம்பாம இருந்தீங்க. இன்னைக்கு அதை முடிச்சு விட்டாங்க மொத்தமா. ஏன் இப்ப தூக்கிருக்காங்கன்னா, தண்ணி பழம் வீட்டுக்குள்ள பெண்கள் கிட்ட கொஞ்சம் எல்லை மீற ஆரம்பிச்சார். ஓகேவா, கையை பிடிச்சு நசுக்கிறது, காலை பிடிச்சு நசுக்கிறது, மூஞ்ச மோந்து பார்க்கறது, முடிய மோந்து பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம ஏதோ இந்த ரொமான்டிக் ஸ்டார் மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. வெளியே பயங்கரமா ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு பெரிய போராட்டமே பண்ணி பிக் பாஸை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜீவனை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா அது இன்னும் கொஞ்சம் தான் அந்த சேனலுக்கு பாதிப்பு. ஓகேவா, அதனால தண்ணி பழத்தை தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவர் வினோத்துக்கு ஆப்போசிட்ல பேசின விஷயங்கள், வினோத்தோட ஊர் பேர் சொன்னது, ராயாபுரம், அப்புறம் என்ன சொன்னாரு, புளியந்தோப்பு, இந்த மாதிரி ஊர் பேரை சொல்லி அதை கொஞ்சம் இழிவா பேசினது. அது மட்டும் இல்லாம உன்னா மதுரைன்னு சொல்லிட்டு மதுரை பெருமை பேசினது. மதுரை பெருமை பேசணும், ஏன்னா பெருமை பேச நிறைய இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா உங்க பெருமையை பேசி இன்னொருத்தர டவுன் பண்ணக்கூடாது. அது உண்மையா மதுரைக்காரங்களே பண்ண மாட்டாங்க. ஓகேவா, பட் இவர் இந்த வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காருன்னா மதுரைக்காரன் எனக்கே கோவம் வரும், இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களை வார்த்தையை விட்டுட்டு இருக்காரு. ஓகேவா, அப்படி இருக்கும்போது அது மதுரைக்காரங்களே ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ சேனல் சும்மா இருப்பாங்களா? நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால சேனல் பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க பொறுக்க முடியாம இன்னைக்கு ஒரேடியா தம்பி வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. பட் நமக்கு கிடைச்ச நியூஸ் படி அவரை ஓட்டின் அடிப்படையில் எடுக்கல, இந்த மாதிரி நடத்தின் அடிப்படையில் ரெட் கார்டு கொடுத்து தான் வெளியே தூக்குனதா சொல்றாங்க. பட் ரெட் கார்டை எப்படி ஷோ பண்ணுவாங்க அப்படிலாம் நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க எப்படி வேணா கட் பண்ணலாம், இல்ல எவிக்ட் வேணா தூக்கி காமிக்கலாம், அவங்க என்ன வேணா பண்ணலாம். பட் அவருக்கு ஓட்டுகள் இருந்துச்சு, ஓட்டின் அடிப்படையில் அவரை எடுக்கல, நடத்தையின் அடிப்படையில் மட்டும்தான் வெளியே எடுத்திருக்காங்க. ஓகேவா, மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த ரெட் கார்டை பெருசா ஷோ பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் பிரதீப் அவர்களுக்கு அந்த ரெட் கார்டு கொடுக்கும்போது எந்த அளவுக்கு வெளியே வெடிச்சிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ரெட் கார்டை டைரக்டா ஷோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு சைடு ஆப்போசிட் வரத்தான் செய்யும். அது ஏதாவது ஒரு கும்பல் வந்து டப்புனு கிளம்பி வந்து அது எப்படி நீங்க ரெட் கார்டு கொடுக்கலாம், இவரோட மோசமான ஆட்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வருவாங்க. அதை வந்து சேனல் பெருசா விரும்ப மாட்டாங்க. ஓகேவா, ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட் கார்டை ஷோ பண்ணாம வேற ஏதோ டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. மேபி நமக்கு வந்து ஓட்டின் அடிப்படையில் எடுத்த மாதிரி சும்மா அந்த கார்டை தூக்கி எவிக்ட் பண்ணாலும் பண்ணிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் தண்ணி பழம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க, ப்ரோ தண்ணி பழம் போயிட்டாரா, அப்ப கண்டென்ட் வராது, அப்புறம் என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டென்ட்லாம் வரும் ப்ரோ, அதெல்லாம் தாராளமாக வரும். ஏன் இதுக்கு முன்னாடி என்ன தண்ணி பழம் மட்டுமா கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தார்? இல்லை, வீட்டுக்குள்ள விஜே பார் தான் முக்கிய அவங்க கேரக்டர் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இன்னும் தொடர்ந்து கண்டென்ட் கொடுப்பாங்க. பட் விஜே பார்வதி கொஞ்சம் லோவா ஃபீல் ஆவாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் தண்ணி பழம் தான் கூட இருப்பாங்க. இப்போ தண்ணி பழம் கூட இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக உடஞ்சி ஒப்பாரி வைப்பாங்க. இன்னைக்கு ஒப்பாரி வச்சாங்கன்னா நான் ஒரு விஷயத்தில் லாக் பண்ணுவேன். ஏன்னா
துஷார் வெளியே போகும்போது அரோரா அழுதாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி பழமும் நம்ம விஜய் பரும் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அவ போறா, அவன் போறா, இவ உட்காந்து அழுதுட்டு இருக்கா, என்ன நடிப்பு அப்படின்னாங்க. இன்னைக்கு மட்டும் விஜய் பாரு அலட்டுமே, நான் பாக்குறேன். இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியல எவிக்ஷன், நான் நாளைக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அலட்டுமே, அழுத அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அந்த வகையில் கண்டென்ட்டுக்குலாம் பஞ்சம் இருக்காது ப்ரோ. தண்ணி பழத்தை விட மோசமான ஒரு ஆள் வீட்டுக்குள்ள இருக்காரு, அதுதான் நம்ம பிரஜன் அவர்கள். பேப்பர் ரவுடி ப்ரோ, சிம்பிளா சொல்ல போனா பேப்பர் ரவுடி. சும்மா வாய் விடுறாரு. காலில இருந்து ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு பேர்ல பாடி ஷேமிங் பண்றது, கேரக்டர் தப்பா பேசுறேன்னு சொல்லி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ கண்டிப்பா நம்ம அடி வாங்குவார், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நம்ம எனக்கு தெரிஞ்ச அடுத்த நமக்கு அவர் தான் ப்ரோ. நம்ம போட்டு அவரை பொழக்க வேண்டியதான். ஏன்னா அவர் பண்ற விஷயங்கள் நிறைய தப்பா இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். சபரிக்கான கேரக்டர் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் உட்கார்ந்து தப்பா பேசிட்டு இருக்காங்க. சபரி இப்படி பண்றானே, அப்ப வெளியே ஏதாவது ப்ராஜெக்ட்னா எப்படி பண்ணுவான், இவங்க கூட எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, ச்சே நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க. அவனோட கேரக்டர் ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க. அவன் என்னங்க அப்படி உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். இப்ப இந்த இடத்துல சபரிக்கு சப்போர்ட் பண்ண விரும்பல, ஆனா இவங்க ஒரு மீன் பண்ணி பேசுறாங்க தெரியுமா, இவங்க கூட எல்லாம் எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, ச்சே இவன் ஒரு மாதிரி பண்ண மாட்டான், இவங்க கூட எப்படி ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்களா. அவன் அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டான். அக்கா அக்கா அக்கான்னு சொல்லி அந்த அக்கா லிமிட்ல தான் இருக்கான். அப்படியே பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அதே லிமிட்ல தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஓவர் டூ பண்ணி யாரையோ கெட்டி பிடிச்சி பேசுறதோ கையை பிடிச்சி பேசுறதோ இந்த மாதிரி கூட எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும்போது அவனை நீங்க எப்படி அப்படி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நானும் கவனிச்சுட்டு இருக்கேன். இந்த நம்ம பிரஜனை பொறுத்தவரைக்கு விக்ரம் வந்து ஒரு மாதிரி பாடி ஷேமிங் பண்றாரு. நேத்து என்னன்னா குண்டேன்னு சொன்னார். அவனெல்லாம் குண்டேன்னு சொன்னாலே ஓடிடுவான், குண்டேன்னு சொன்னாலும் அவன்லாம் காணாம போயிடுவான்னு சொல்லிட்டு குண்டேன்னு சொன்னாரு. அப்புறம் இன்னைக்கு காலைல தண்ணி பழத்து கூட சேர்ந்து ஏதோ பேசிட்டு இருக்கும்போது விக்ரம்லாம் முதுகெலும்பு இல்லாதவன், அவன் இப்படி கிடக்கான் பார்த்தியா, முதுகெலும்பு இப்படி கிடக்கும், யாரா பிடிச்சி தூக்கணும், கூணு விழுந்த குண்டை மாதிரி சுத்திட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாடி ஷேமிங் பண்றாரு ப்ரோ. பயங்கரமா பாடி ஷேமிங் பண்றாரு. அவன் திருப்பி கலாய்க்க ஆரம்பிச்சான்னு நினைச்சுக்கோங்க, நீங்க அழுதுருவீங்க. திரும்பி அந்த இடத்துல விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, ஆனா உண்மையாவே அவன் நின்று கலாய்க்க ஆரம்பிச்சா நீங்களாம் அழுதுருவீங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள விஜய் பார்வதி திவ்யான்னு எல்லாரும் ஓட அவுட் அடிச்சிட்டு இருக்காப்ல விக்ரம். அப்படி இருக்கும்போது பிரச்சனைலாம் ஒரு ஆளே கிடையாது. விக்ரம் தூக்கி சாப்பிட்டுருவாப்ல. அது நடக்க போகுது, கூடிய சீக்கிரம் நடக்கும், வேணா வெயிட் பண்ணி பாருங்க. அவர் கொஞ்சம் எல்லை மீறி தான் போயிட்டு இருக்காரு ப்ரோ. அவர் பேசுற விஷயங்கள் ரொம்ப மோசமா இருக்கு. இதெல்லாம் விஜய் தட்டிக்க போறான்னு தெரியல. மேபி மச்சான இன்னும் 2 வாரம் விட்டு மச்சான இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்தி அதுக்கப்புறம் அடிக்கலாம்னு சொல்லி விஜய் வெயிட் பண்றாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா எடுத்தடுப்புல அடிச்சா மச்சான் வந்து திருந்திடுவார். ஓகேவா, மச்சான் கிட்ட இருந்து கண்டென்ட் வராது. அதனால மச்சான அப்படியே விட்டு மச்சான் நீ ஆடு மச்சான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஆட விட்டு ஒரு 2 வாரங்கள் கழிச்சு மச்சானை போட்டு மிதிக்கலாம்னு சொல்லி சேதன ஐடியா பண்ணிருப்பாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. ஓகேவா, அந்த வகையில மச்சான் நிறைய தப்பு பண்றாரு அப்படிங்கிறது உண்மை. மச்சா மட்டும் இல்ல, அவங்க பேர் என்ன, சாண்ட்ரா அதே தான், 2 பேரும் சேர்ந்தே தான். நல்ல ஒரு கப்புள்ஸை வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்கப்பா, நல்ல ஒரு ஜோடி புறாக்களை வீட்டுக்குள்ள அனுப்பி வீட்டுக்குள்ள உள்ள விஷயங்களை திருத்துவீங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள உள்ள தவறுகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு இருக்கீங்க. நல்லா பண்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே போச்சுன்னா விஜய் பார்வதி இல்ல திவ்யா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஈஸியா கப்பை வின் பண்ணிட்டு போயிருவாங்க. நீங்க மாத்தி மாத்தி இந்த பக்கம் பாடி ஷேமிங் அது இதுன்னு பண்ணிட்டு சுத்த வேண்டியதான். மேபி வினோத் அவர்களுக்கான டவுன்ஃபால் இருக்கே வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டினா ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வினோத் அப்படிதான், அவர் கிடைக்கிற இடத்துல ஃபன் பண்ணிட்டு போவாப்ல. வினோத் அந்த வீட்டுக்குள்ள டவுன் பண்ற ஒரே ஒரு ஆளு வியானா மட்டும்தான். சும்மா என்ன பிடிச்சி கத்திட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் வியானா போனாலும் போயிருவாங்க. ஓகேவா, இன்னும் கொஞ்சம் தான், லைட்டா தான், தொடுக்கல தான் இருக்காங்க, ஓட்டுக்கெல்லாம் இல்லாம தான் இருக்குது. கொஞ்ச நாட்கள் தான், பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வகையில் தண்ணி பழம் எவிக்ட் ஆகும்போது வீட்டுக்குள்ள எல்லாருக்கான மூஞ்சி எப்படி இருக்கும் யோசித்து பார்க்கணும். ஒரு சில பேர் கண்டிப்பாக சீன் போடுவாங்க, ஐயோ போயிட்டீங்க அண்ணா நீங்கள் தான் நான் மாசு, ஆனால் நீங்கள் தான் கண்டென்ட் கொடுத்துருந்தீங்க, உங்களை எப்படி நான் தூக்கினாங்கன்னு சொல்லிட்டு சீன் போடுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ப்ரோ, நாளைக்கு இல்லை நாளைக்கு திங்கக்கிழமை வச்சுக்கலாம், திங்கக்கிழமை ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு வீடியோ வரும், தமிழ்நாட்டு மக்களே நான் தான் ஒரு நடிப்பு கிரிக்கெட் பேசுறேன், இந்த விஜேஎஸ் வந்து என்னோட நடிப்பு திறமை அடக்கிறதுக்காக என்னை எவிக்ட் பண்ணிட்டாரு, மக்களோட ஆதரவு எனக்கு அப்படி இருந்துச்சு, ஆனால் என்னை வெளியே தூக்கணும்னு சொல்லி தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாலும் போடுவார். கண்டிப்பாக வீடியோ வரும். அப்படி ஒரு வீடியோ வந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம் தானே, கண்டென்ட் தானே. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி பழத்தை தூக்கிட்டாங்க, சந்தோஷமா கைஸ், நைட்டு லைவ் வாங்க, சந்தோஷமா பண்ணலாம். ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.